திருமாவளவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தலைவர். அவரை 2-3 தடவை நான் வந்து அவங்களுடைய இடத்துல நானும் எங்கள் அக்கா பெரிய அக்காவும் போய் அவரை தம்பி பார்த்துருக்குறோம். என் தாப்பனாருடைய சிலைக்கு போய் மாலை அணிவித்து வரும்போதும் அதை பார்க்கும்போது அந்த சிலையை பார்க்கும்போது ரொம்ப பழங்காலத்து சிலை மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து அந்த ஊரில் தான் சிலை வச்சிருக்கீங்க, அதை பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் வந்து 5000 பேருக்கு வாழ்ற அளவுக்கு வந்து அமல்ராஜ் ஐயாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு அவ்வளவு வரவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தமா இருக்கிறது. தம்பி திருமாவளவனுடைய சகோதரர்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறீங்க. வந்து தேவேந்திர உள்ள வேளாள மக்கள் அவ்வளவு வந்ததா தெரியல, அதெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாரும் வந்து வரணும், அவருடைய வந்து வீரத்தை பாராட்டணும், அவர் தியாகத்தை வந்து பாராட்டணும். அது வந்து நம்மளுடைய கடமையா இருக்கு. வேற்றுமையிலும் ஒற்றுமை இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம சும்மா வந்து தம்பி சொன்ன மாதிரி வந்து நான் வந்து ராஜராஜ சோழன் பரம்பரை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வந்து என்ன வந்து நம்ம செய்ய போறோம், என்ன பண்ண. ஆனா ஒவ்வொரு காரியங்களையும் வந்து கேள்விப்படும் போது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. வந்து ஒற்றுமையா இருக்கும் போது கத்துக்கணுங்க. பிள்ளைகளை படிக்க வைங்க. ஃபர்ஸ்ட் பிடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. படிக்க ஃபர்ஸ்ட் வந்து குடும்பம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் வந்து 2வது தான் வந்து அரசியல். அந்த வாழ்க்கையெல்லாம் நீங்க ஏத்துக்கணும். குடும்பத்தை வந்து சரிவர பராமரிக்காம பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த பிள்ளைகளை சரியா படிக்க வைக்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும். வந்து குடும்பத்தை பார்க்கணும், மனைவிமார்களை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில முதல்ல ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நம்மளுடைய தியாகியினுடைய மணிமண்டபம் வைக்கணும், அவருக்கு வந்து அரசு விழா ஆக்கணும். அப்படிங்கறத வந்து முதல்ல வந்து சட்டமன்றத்தில் குரல் என்பது தம்பி திருமாவளவனுடைய அவங்க தான் வந்து அவங்களுடைய தம்பி தான் வந்து அது ரொம்ப வந்து சந்தோஷம். அவர் தான் பேசினார் முதல்ல, வேற யாருமே பேச கிடையாது. அதுக்காக தம்பிக்கு வந்து எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து அந்த நினைவு ஒரு நான் கேட்டேன், அது டிவியில கேட்டிருக்கேன். அவங்களுடைய ஆட்கள் தான் வந்து அதை வந்து பேசுனது அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து இப்பொழுது வந்து மணிமண்டபம் அமைச்சு கொடுத்துருக்காங்க.